குரங்க புடிச்சிட்டேன். அடுத்து உன்னுடைய டார்கெட் நம்ம வெட்டுக்கிளி தான். ஆனா இது இந்த அது இதுன்னு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஐயா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா நீங்க இப்ப ஜோக்கு தானே அடிச்சீங்க. அருமையான பயிற்சி. ஆனா முடிஞ்சிருச்சு யாரு சொன்னா? ஓ என் காரை இப்படி பொழக்கிறானே. ஹேய் பிக்கலோ, என்னுடைய பறக்கிற நிம்பஸ்க்கு உன்னால ஈடு கொடுக்க முடியுமா? நிச்சயமா. இந்த கேவலமான சின்ன மேகம் உனக்கு வேணா உதவி செய்யலாம். ஆனா என் பயண முறை ரொம்ப வித்தியாசமானது. என்ன முட்டாளாக்க முடியாது. அந்த பையன் உடம்புல சயான் ரத்தம் இருக்கு. அத மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் வாழ நான் பாத்துட்டேன். சரி பாத்துக்க. அதனால இப்ப என்ன? அந்த சயன் வீரர்களை அழிக்கிற வரைக்கும் நானும் உங்க கூட இருக்கேன். அது நடந்ததுக்கு அப்புறம் உங்களை ஒரு பூச்சி மாதிரி நசுக்கிடுவேன். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை ஆள்ற திட்டத்தை நான் தொடருவேன். இந்த சக்தியை வச்சுட்டு என்ன ஜெயிக்க முடியும் நினைக்கிறியா? உங்களுக்கெல்லாம் அறிவுங்கிறதே இல்ல. இந்த சக்தியை வச்சுட்டு என்ன ஜெயிச்சிடலான்னு நீங்க வந்திருக்கீங்கல்ல. உதவி பண்றதுல எந்த விருப்பமும் இல்ல. உன் பையனுக்கு நடந்ததை பத்தியும் கவலை இல்ல. அந்த வேற்று கிரக அரக்கன் இதுல தலையிடக்கூடாது. இந்த கிரகத்தை நான் தான் ஆளுவேன். நீ பெரிய ஆளுதான். ஆனா என்னோட கம்பேர் பண்ணும்போது அது பெரிய விஷயமே இல்ல. இந்த இடத்துலயே உன்னை சாகடிச்சிருவேன். நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுமா? தெரிஞ்சா மட்டும் நாளைக்கு இதே நேரத்துக்குள்ள நீ 100 மனிதர்களை கொல்லணும். உனக்கு அது பிடிச்சிருந்தா இன்னும் அதிக பேரை கூட கொல்லு. போனவங்களை கடற்கரையில போடு. இதத்தான் அட்டாக்னு சொல்லுவியா? கஷ்டம். ஆனா தூசிய பறக்க வைக்கிறதுக்கு இது உதவும். டேபிள் டீசன்சியே இல்லாம இருக்கான். ஏதாவது மிச்சம் வைப்பானா? என்னப்பா விட்டா என்னையே சேர்த்து சாப்பிடுற போல இருக்கே. அத நான் அப்புறமா சாப்பிடுறேன். இனி எப்படி தப்பிப்ப? அடிச்சுட்டே. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் என்ன காப்பாத்துங்க. எனக்கு நீச்சல் தெரியாது. காப்பாத்துங்க. தண்ணில மூழ்கிறதெல்லாம் இப்போ ஒரு பிரச்சனையா? குரங்கு ஆட்டம் காட்டுதே. வேகமா அடிச்சிருந்தா நீ சட்னி ஆயிருப்பியே. அதான் அவ்வளவு சீக்கிரம் நான் நசுங்க மாட்டேன். நான் இரும்பு உடம்புக்கார. நீ அடிச்சிருந்தாலும் எனக்கு வலிச்சிருக்காது. அப்படியா? நிஜமாவா? ஆனா உன் மண்டையில ஏதோ வீங்கி இருக்கே. இது பலவீனமானவர்களுடைய இடம். புடிச்சிட்டே. குரங்க புடிச்சிட்டே. ஒன்னு 2 வாட்டி என் அடியில இருந்து மிஸ் ஆயிட்டன்னா நீ என்ன பெரிய போராளியா? இவன் அப்புறமா சாப்பிட்டுக்கிறானா? ஏப்பா நீ சும்மா தானே சொன்ன. இப்ப பரவாயில்ல. ரொம்ப டேஸ்டா இல்ல. இருந்தாலும் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு.
அடிக்க வந்தா எஸ்கேப் ஆகுற. சீரியஸா சண்டை போட. ஐயா உங்க முன்னாடியே இவன் எப்படி மரியாதை இல்லாம பேசுறான்னு பாத்தீங்களா? நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இவன் பின் பண்ணலையே போட்டு மரியாதைனா என்னன்னு கத்து கொடுத்துருவேன். சரின்னு சொல்லுங்க. மாட்டியா என்ன எப்படி அடிச்சு இது எதுக்கு? ஆமா நான் ஒண்ணு கேட்டேன், ஆனா இங்க நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கு. இத வாங்கிக்கோ கோகு. நான் முன்னாடி சொன்ன மீதம் இருக்கிற 2 சயன் வீரர்களுக்கு என்னை விட அதிகமாவே சக்தி இருக்கு.